வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம். அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஒரு ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அண்ட் எவ்வளோ தூரம் நல்லா வேலை செய்யுது அண்ட் அந்த பர்சனோடைய எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அண்ட் ரெகுலேட் த ஃபர்டிலிட்டி. இப்போ மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கணும், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்லாம் வந்து பார்ப்பாங்க. ஃபீமேலாக இருந்தால் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும் அண்ட் எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 1 இயர் மெச்சூர் ஆகிறது வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபர்டிலிட்டி எல்லாம் கவனிக்கிறது அண்ட் அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து சேர்ந்து ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகுறது. இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் அந்த எபிலிட்டியும் வந்து கவனிக்கிறாங்க. அண்ட் உமன் எபிலிட்டி டு அண்டர்கோ அ ப்ரெக்னன்சி அண்ட் சேஃப் சைல்ட் பர்த். ஒரு உமனுக்கு வந்து ப்ரெக்னன்சி அண்டர்கோன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அபிலிட்டி வந்து இருக்கா, அண்ட் சைல்ட் பர்த் வந்து பண்ணாங்கன்னா சேஃபான சைல்ட் பர்த்தாக இருக்குதா, அண்ட் மெட்டர்னல் அண்ட் இன்ஃபேன்ட் சர்வைவல் அண்ட் வெல்பீயிங். அதாவது சைல்ட் பர்த் ஆனதுக்கப்புறமா போத் த மதர், மெட்டர்னல் அப்படின்னா மதரும் சரி பிறந்த குழந்தை இன்ஃபென்ட்டும் சரி எல்லாம் ஹெல்த்தியாக சர்வே ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது. இதில் செவரல் மெஷர்ஸை வந்து அண்டர்டேக்கன் பண்ணுறாங்க கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆஃப் த பீப்புள். ஸோ பீப்புளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா பை லான்ச்சிங் அ நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம். இந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், த செகண்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரை வந்து நம்ம ஷார்ட்டாக RCH அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஸ்கீம். அதாவது இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்னென்னலாம் வருது அப்படின்னா ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ அதில் ஃபர்ஸ்ட்டாக மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், அதாவது மதர் அண்ட் சைல்டு இவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. இந்த மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரை வி ரெப்ரசன்ட் அஸ் MCH. நெக்ஸ்ட்டு இன்ஃபேக்ட்லாம் பிறந்தாச்சு அதுக்கப்புறமா மதர் இன்ஃபேன்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இம்யூனைசேஷன் வந்து பண்ணுறாங்க. இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பர்சனுக்கு எந்த ஒரு டிசீஸும் தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி வேக்சின் போடுறதா வந்து இம்யூனைசேஷன். பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வேக்சினேஷன் போடுறாங்க இல்லையா. ஸோ மதர் சைல்டு அண்ட் அந்த இன்ஃபேக்ட் சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து இம்யூனைசேஷன் வந்து போடுறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க டு த ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்னா நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாட்டில் என்ன தான் சத்து இருந்தாலும் சில சத்துக்கள் வந்து போதாது ப்ரெக்னென்ட் உமன்ட்டுக்கெலாம். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக சில டேப்லெட்ஸ் அண்ட் பில்ஸில் வந்து ஆஸ் அ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டை வந்து ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கான்ட்ராசெப்ஷன் வித் ஹெல்த் எஜுகேஷன். அதாவது புதுசாக கல்யாணமானவங்க பேபியெல்லாம் 1 பேபி வந்துருச்சு இல்லை 2 பேபி வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி எஜுகேட் பண்ணி கான்ட்ராசெப்ஷனை பற்றி சொல்லி கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெக்னன்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இதில் மூலயமா அந்த கப்புள்ஸ் வந்து கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து அவங்க அவேர்னஸை சொல்கிறாங்க. அண்ட் டு ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ். இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்பா அம்மா ஒரு சைல்டோ 2 சைல்டோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இது மூலயமா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், லிவிங் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய லைஃபோட குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போது ஃபேமிலியில் ஒரு சைல்டு 2 சைல்டு அப்படின்னா அவங்களுடைய பேசிக் நீட்ஸ், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். பட் ஆனால் 5-6ன்னு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு அண்ட் எஜுகேஷன் அவங்களுக்கு தேவையான சில நீட்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரை பற்றி அந்த அவேர்னஸ் இருக்குது, அந்த ஸ்கீம் வந்து இருக்குது. அண்ட் மதர் இன்ஃபேன்ட் சில்ட்ரனுக்கு இம்யூனைசேஷன் வந்து பண்ணுறாங்க. ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த யங் கப்புள்ஸை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடியது ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் வருது அப்படின்னா ஸோ இட் ஹேஸ் அ இன்டிகிரேட்டட் ஆல் சர்வீஸ். அதாவது இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னன்சி
அண்ட் சைல்ட் பர்த்தை வந்து பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு, அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா, போஸ்ட் நேட்டல் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி, மதர் அண்ட் சைல்டை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அண்ட் டெலிவரிக்கு அப்புறமா மதர் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் மில்க் வந்து சைல்டு கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்து வி கால் இட் ஆஸ் அ கொலாஸ்ட்ரம். இதை நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த கொலாஸ்ட்ரத்தில் வந்து இம்யூன் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும், விச் இஸ் ப்ரொவைடிங் அ இம்யூனிட்டி டு த சைல்டு. அப்போ அதுக்காண்டி அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த ஸ்கீம் மூலிமா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதாவது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதுக்குரிய அவேர்னஸ் அவங்க சொல்லித்தராங்க. அண்ட் ஆல்சோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து எதுவுமே பரவாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க வந்து அவேர்னஸ் இந்த ஸ்கீம் மூலயமா சொல்கிறாங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ஸ்கீமில் வந்து இந்த 4 இதை வந்து மெயினாக சொல்கிறாங்க. இந்த சர்வீசஸ்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னென்னு பார்க்கலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம கண்ட்ரி இந்தியாவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில், அதாவது இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் பீப்புள் ஆக்குபை பண்ண முடியும்னா அவ்வளோதான் ஆக்குபை பண்ண முடியும். பட் டியூ டு அதிகமான ரீப்ரொடக்ஷனால் நிறைய சைல்ட் பர்த் இருக்கிறதுனால பாப்புலேஷன் கிடுகிடுன்னு உயருது, மக்கள் தொகை வந்து பெருகுது. அப்படிங்கிறப்போ போதுமான அளவுக்கு லேண்ட் பத்தாது, சாப்பாடு பத்தாது, நீட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. அதுதான் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுங்கிறது. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா இட் இஸ் த சடன் அண்ட் ரேபிட் ரைஸ் இன் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். எஸ்பெஷலி இது எதை சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பாப்புலேஷனை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனால் நிறைய டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ண இந்தியா கவர்மெண்ட் வந்து செவரல் மெஷர்ஸை வந்து டேக்கன் பண்ணுறாங்க டு செக் த பாப்புலேஷன் க்ரோத். அதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கெடுப்பாங்க. பாப்புலேஷனுடைய க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அண்ட் தே ஆர் இன்ட்ரடியூசிங் த ஃபேமிலி பிளானிங் மெத்தட். இப்போ இதில் ஃபேமிலி பிளானிங்னா என்ன? ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறது இட் இஸ் வே ஆஃப் லிவ் பண்ணுறதுக்கு அது ஒரு வே தான். வந்து யார் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆன ஃபாதர் வந்து இதை வந்து வாலண்டரிலி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆன் த பேசிஸ் நாலேஜ் டு ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஃபேமிலி குரூப் அண்ட் சொசைட்டி. ஸோ அவங்க ஃபேமிலிக்காண்டியும் அண்ட் சொசைட்டிக்காண்டியும் ஸோ நாலேஜ் மூலயமா இந்த டிசிஷனை வந்து அக்செப்ட் பண்ணி ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைல்டு 2 சைல்டு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ஆஸ் அ குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஹெல்த் ஃபார் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பிளானிங்கில் ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா நேஷன் வைடில், அதாவது ஹோல் வேர்ல்டில் நேஷன் வைடில் இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி லான்ச் பண்ணது அப்படின்னா அதில் இந்தியா தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு லான்ச் த நேஷன் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். எப்போனா இந்த இயர் 1952. அப்போவே வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக இருந்திருக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை வந்து முதல்ல இந்த வேர்ல்டு வைடில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு சில கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்ட்டடான ட்ரையாங்கிள் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஃபேமிலி பிளானிங்கோடைய சிம்பிள். இது வந்து இந்தியாவில் தான் இருக்கும் ஃபார் த ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இது வந்து எங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைமரி ஹெல்த் கிளினிக், ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர்ஸ் இங்கெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஹெல்ப் கேட்கணும் இல்லை அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. அண்ட் இந்த சிம்பிளோட சேர்த்து ஒரு ஸ்லோகனும் வந்து அதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. அவ்வளோதான் இந்த வீடியோவில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன, இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன அண்ட் ஃபேமிலி பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் எனக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ தேர் அண்ட் see it. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.